வளர்ச்சிக்காகவும் வன்னியரோட ஒற்றுமைக்காகவும் ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்கோம். அந்த கட்சியினோட பேர் வந்து ஜெய் குரு பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சி வந்து டெல்லியில போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். கட்சியோட முதல் துவக்க விழா வந்து சேலத்துல வந்து நடக்க இருக்கிறோம். கட்சியோட கொள்கை பாத்தீங்கன்னா சமூக நீதி. அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் சரியான சமமான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்சியை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சமுதாய நீதி இதை வச்சுதான் வந்து வன்னியர் சங்கமும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல வந்து கடைசி வரலையும் எங்க அப்பா வந்து கடைசி வரலையும் உறுதுணையா இருந்தாரு. டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக அவ்வளவு பாடுபட்டாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா அவரோட மகன் பாசத்தினால அந்த கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா மாவீரன் காட்டுவெட்டியார் அவர்கள் கடைசி வரலையும் அந்த கட்சிக்காக உண்மையா நின்னாரு, இந்த சமுதாயத்துக்காக உண்மையா நின்னாரு. எந்த ஒரு சமுதாயத்துக்காக எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாயத்தையே வந்து பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் வந்து இவ்வளவு வந்து மோசமா அவரை வந்து எதிர்க்கிறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள. எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், எல்லாம் சரிதான். எங்களுக்கு ஐயாவை பத்தி நாங்க விமர்சிக்கிறோம், எல்லாமே பண்றோம், எல்லாமே சரிதான். ஆனா ஒரு தந்தை மகனா வந்து ஒரு வயதான காலத்துல ஒரு கட்சியை மகனுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தந்தையை வந்து மகன் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இழிவா பேசுறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல இந்த கட்சி. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட வன்னியர் மக்களுக்கு எதுவுமே செய்யல. இது வரைக்கும் இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த சமுதாயத்தை பின்தங்கிய நிலையில தான் வச்சிருக்காங்க. அவங்க சண்டையினால எங்களுக்கு எந்த நலனும் நடக்கல. ஏன்னா தமிழ்நாடு கட்சியா இருந்தது இது. இப்போ வந்து ரெண்டு குடும்பத்துக்காக கட்சியா மாறிடுச்சு, அவங்களோட பணத்துக்கான கட்சியா மாறிடுச்சு. இது ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கனால மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த கட்சியில எந்த கட்சியுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நினைக்க போறது எல்லாருமே ஏமாத்துன்னு தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்களேன். அந்த 21 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டது வந்து ஏடிஎம்கே அரசு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சூழ்ச்சி பண்ணி வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டாங்க, வீரப்பன் அவர்களை கொண்டாங்க. நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, 10.5 தரேன் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க. சரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர் அறிவிக்கிறதுனால அது தடை செய்யப்பட்டது. உங்களோட கட்சிக்காக அரசியலுக்காகவும் உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காகவும் நீங்க வந்து ஓட்டுக்காகவும் வன்னியர் மக்களோட ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி தப்பான ஒரு பின்பத்தை எல்லா மக்களுக்கு வந்து ஏற்படுத்துறீங்க. இப்போ என்னன்னா புதுசா ஒருத்தர் கிளம்பியிருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து வன்னியரோட எதிர்ப்பு, வன்னியரோட நலனை நம்பி ஆரம்பிச்சாரா, வன்னியரை சுத்தமா எந்த அளவுக்கு வன்னியர்களை வெறுத்து வந்து ஆரம்பிச்சாருன்னு தெரியல அந்த கட்சி. இப்ப மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதுல வந்து ஒரு வன்னியர் கூட இல்ல. நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்களை, நீங்க வந்து வன்னியர்களுக்காக சமத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, சமுதாய நீதி பேசுறீங்க, எல்லாமே பேசுறீங்க. ஊரா போய் வந்து எல்லா தலைவர்களை பத்தி பேசிட்டு வர்றீங்க. 10.5ஓட நிலைப்பாடு என்ன? இல்லை, எல்லா ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா கட்சிக்குன்னு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களோட நிலைப்பாடு என்னது அந்த கட்சிக்கு? இடஒதுக்கீட்டை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு நான் கேக்குறேன். அதே போல இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப கொள்கை தலைவரா வந்து அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கிறாங்க. எதுக்காக நீங்க வந்து அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கணும்? ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவர் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு அந்தந்த சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இத்தனை வருஷமா வந்து படத்துல வந்து எல்லாரையும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிருக்கீங்க, சிகரெட் அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆன் பண்ணதே நீங்க தான். அதை இப்ப வந்து எல்லா மக்களும் டீனேஜ்ல இருந்து எல்லா பசங்களுமே அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிறது கூட ஒரு கட்சி தலைவரா இருக்க கூட தகுதி இல்லாத ஆள் தான் நீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துமே நீங்க படத்துல வந்து கொண்டு வரல. உங்களால தான் இந்த டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நல்லது பண்ணிட்டீங்க இந்த சமுதாயத்துக்காக, சரி இந்த மக்களுக்காக எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நாங்க வந்து நடைப்பயணம் வந்து வருகிற 9ஆம் தேதி வந்து மேற்கொள்ளணும், நடைப்பயணம் மேற்கொள்றோம்.